திரு செங்கோட்டையன், திரு டிடிவி, திரு ஓபிஎஸ் இவங்களுடைய பிரதான நோக்கம் அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ணணும் தான். திரு ஷாம் சார் சொன்னார் இல்லையா, கட்சியுடைய அங்கீகாரம் பெறணும், அரசியல் எதிர்காலம்ங்கிறத தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு முக்கியமானது. அப்படின்னா அவர்கள் வேறு முடிவை எடுப்பார்கள். திரு எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தினா போதுமானது, துரோகங்களுக்கு இறுதி முடிவு அப்படிங்கிற முடிவில் அவங்க இறுதியாக இருந்தாங்கன்னா அவங்க வேறு விதமான கணக்குகளில் அவங்க எடுப்பாங்க. எது அவங்களுடைய ப்ரியாரிட்டியாக இந்த முறை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, இப்போ திரு டிடிவிட்ட மட்டும்தான் இப்போ கட்சி இருக்கு. ஆமாம், இவர் என்ன கட்சி ஆரம்பிக்கல. இனிமேல் கட்சி ஆரம்பிக்கணும், அது ஒரு ப்ராசஸ். அவர் ஏற்கனவே சாம் சார் சொன்ன மாதிரி அது ஒரு மாதம் எடுக்கும், டைம் எடுக்கும், அதுக்கு ஒரு செலவு பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் இனிமேல் ஒரு கட்சியை ஆரம்பித்து ரெஜிஸ்டர் பண்ணி அப்படி கொண்டு வருவாங்களான்றதுல ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இவர் அதனால தான் அந்த மாதிரிலாம் எதுவும் முயற்சி அமைப்பு கூட ஒன்று உருவாக்காமல் டக்குன்னு போய் அங்கே சேர்ந்துட்டார். அதனால் அது இதாகிடுச்சு. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து டிடிவிக்கு மட்டும்தான் அந்த இது இருக்குது, கட்சின்ற இது இருக்குது, அந்த பர்சன்டேஜ் வாங்கணுன்ற அவசியம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இப்போ இவங்க போனால் மெர்ஜ் ஆகிறாங்கன்னா ஒன்று டிஎம்கேல மெர்ஜ் ஆகலாம், அல்லது டிவிகேல மெர்ஜ் ஆகலாம். அப்படிதான் போக முடியும். இந்த முறை அங்கீகாரம்ங்கிறதுக்கான முன்னுரிமை இருக்குமா இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் இருக்குன்றேன். அதுதான் சொல்ல வரேன். அது வந்து திரு தினகரனுக்கு மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் அந்த இது இருக்கு. மற்றவங்களாம் போய் ஏதாவது மெர்ஜ் ஆக போறாங்க, போய் தாவாய்க்கால சேர்ந்தா மெர்ஜ் ஆயிடுறாங்க, திமுக போய் சேர்ந்துட்டாலும் மெர்ஜ் ஆயிடுறாங்க. அங்கே வந்து உங்களுக்கு கட்சியை வந்து பெர்சன்டேஜ் வாங்கி காட்டி அங்கீகாரம் வாங்கணும், தனி சின்னம் பெறணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஸோ இவருக்கு மட்டும்தான் அந்த அவசியம் இருக்கு. இவருக்கு அந்த ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. ஒன்று, நீங்கள் வந்து ஒரு 10 எம்எல்ஏ நிற்கிறாங்க, 10 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது கட்சி எப்படி இருக்கும்? அது ஒரு விதமான இருக்கும். ஏன்னா 10 எம்எல்ஏ வந்து ஃபீல்டில் இருப்பாங்க. தினகரனுக்கு சொல்றேன், அப்படி இருப்பாங்க. அதே நேரத்தில் நீங்க வந்து அங்க போனா எவ்வளவு கொடுத்துருவாங்கன்றதும் பார்க்கணும். அவருக்கு அங்க 50 சீட்டு தருவாங்களா, அங்கேயும் இல்ல 20 சீட்டுக்குள்ள 15 சீட்டு 20 சீட்டு தருவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்ப அதுக்குள்ள ஓட்டு வாங்கி அதை வந்து அங்கீகாரம் பெற முடியுமா அப்படின்ற ஆலோசனை நடக்கும். அது ரெண்டையுமே அவரை பொறுத்தவரை ரெண்டு ஆப்ஷனும் அவருக்கு ஓப்பனா இருக்கு. ஸோ அவர் கடைசியில் வந்து வின்னபிலிட்டி முக்கியமா அல்லது நம்ம பெர்சன்டேஜ் வாங்கி நம்ம கட்சியை வந்து கட்சியை நிலைப்படுத்துறது ஒரு முக்கியம். ஏன்னா இத்தனை வருஷமா நடத்திட்டு வந்திருக்காரு, அது ஒரு போராட்டமா இருக்கும். பட் அது வின்னபிலிட்டி முக்கியம் ஒரு முடிவெடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. திரு ராம்கி, இப்போ தாவேகா திமுக அப்படின்னு ரெண்டு சாய்ஸ் அவங்களுக்கு இருக்கும்போது இவர் உறுதியா அவங்களாம் வேண்டாம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கிறது இருக்கு இல்லையா, அது கூட்டணி பலவீனத்துக்கு தானே அது வழிவகுக்கும். அது எப்படி அந்த இடைவெளி எப்படி அவர் சரி செய்வார்? அதனால் ஏற்படக்கூடிய வாக்கு வங்கி இழப்பை எப்படி அவர் சரி செய்ய போறாரு? அது ஏற்கனவே நம்ம பேசினது தான். அதாவது இவங்களால ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் இல்லை அப்படின்னு எடப்பாடி உறுதியாக நம்புறாரு. ஏன்னா அவங்களுடைய கடந்த கால பாஸ் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. 5% படிப்படியாக குறைஞ்சி கடைசி தேர்தலில் 2.5% தான் தினகரன் வச்சிருந்தார். வேல்யூ அடிஷன் இல்லாமலா தாவேகா இவங்களை சேர்த்துக்கிறதுக்கு விரும்புது, இந்த பக்கம் திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்துது. இல்லை, இன்னை வரைக்கும் தாவேகா இன்னும் சேர்த்துக்க விரும்பலையே. நீங்க வெளிப்படையான வெற்றி கூட்டணியில் இடம்பெறுவேன் தினகரன் சொல்லும் போதெல்லாம் வந்து செங்கோட்டையன் தானே அந்த அழைப்பு வந்தது. இவருக்கு இன்னும் அழைப்பு வரவே இல்லையா? இது வரைக்கும் இன்னை வரைக்கும் நான் தினகரன் தாவேகோட போய் சேருவார் நான் இன்னும் எதிர்பார்க்கல. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் முக்கியமாக கவனிங்க, செங்கோட்டையின் தாவேக்கடை சேர்ந்தவனே தினகரன் சொன்ன விஷயம் வந்து 5வது கூட்டணிக்கான நகர்வுகள் ஆரம்பித்து விட்டேன்னு சொன்ன என்ன காரணம்னா அந்த நகர்வு அவர் பிடிக்காம தான் சொல்றாரு. நாங்க வந்து இன்னொரு கூட்டணியா ஃபார்ம் பண்ணுவோம். அதாவது தினகரன் நினைப்பு என்னன்னா, செங்கோட்டையெல்லாம் சேர்ந்து நம்ம அதிமுக ஒருங்கிணைப்பு விஷயத்துல உறுதியா இருப்போம், நம்ம எடப்பாடி எதிர்த்து கடுமையா போராடுவோம், இல்ல டெல்லிக்கு போய் எஸ்கேட் பண்ணி ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் தான் தினகரன் இருந்திருக்காரு. அது நடந்தாலும் அதிமுக தானே பாதிப்பு. அது பாதிப்பு அதிமுக சரிதான். ஆனா அந்த திட்டம் வந்து செங்கோட்டையன் போனோடனே இவர் அடுத்த என்ன ஆப்ஷன் அடுத்தது நீங்க வந்து இப்ப ஓபிஎஸும் தினகரனும் ஒண்ணு திமுக பக்கமோ தாவேகா பக்கம் போயிருந்துருக்கும்ல. ஆனா அதை தாண்டி அவங்க இன்னொரு 5வது கூட்டணின்னு சொல்றாரு. ஸோ இப்போ 2 பேருக்குமே ஒரு அஜெண்டா என்னன்னா, ஓபிஎஸ் தினகரனுக்கும் எடப்பாடி எதிர்ப்பு மட்டும் இல்லை, பாஜகவை மனங்கோணாமல் அவர்களை எதிர்த்து இல்லாமல் ஒரு கூட்டணி அமையணும் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்படின்னா அவங்க என்டிஏக்கு வெளில இருக்காங்க. ஒன்று எங்களை என்டிஏக்குள்ள வரணும், இல்லைன்னா என்டிஏ வெளில இருந்து என்டிஏ ஆதரிக்கிற அதனால 2 ஆப்ஷன் சொன்னேன். வேற எந்த ஆப்ஷனுக்கு போக மாட்டாங்க. இவங்க வந்து திமுக போறதுக்கோ தாவேகா போறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. என்டிஏக்குள்ள வருவதற்கு முயற்சி செய்வார்கள். அதுக்கு தினகரன் போட்ட கண்டிஷன்ஸ்லாம் அவர் கேட்பாரு, திரும்ப ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுவார். இல்லை, இவங்களால எந்த லாபமும் இல்லைன்னா ஏன் பிஜேபி அவங்களை கன்சிடர் பண்ணணும்? இப்போ நீங்க கொஞ்சம் முன்னாடி இவங்களால எந்த லாபமும் இல்லைன்னு நீங்க, லாபம் இல்லாத ஒருத்தரை ஏன் அகாமடேட் பண்ணணும் பாஜக? அதனால நீங்க உடனடியா இவங்களுக்கு இன்னும் பெரிய வேல்யூ அடிச்சுன்னா உடனடியாக பாஜக அந்த வேலைகளை செய்திருப்பாங்கல்ல. இந்த 6 மாதங்கள் நம்ம பார்த்தோம். பாஜக வேடிக்கை என்ன பார்த்தது, எல்லாம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன பண்ணாங்கன்னா, பீகார் தேர்தல் முடிந்த பிறகு பீகார் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்துட்டு, ஆனாலும் பாஜக எந்த விதமான முன்னெடுப்பும் இதுவரைக்கும் நடத்தல. அப்படின்னா இவர்களுக்கான வேல்யூ அடிஷன் குறைவுங்கிறத எடப்பாடி நினைப்பதை பிரதிபலிக்குது பாஜகவும். சோ அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப இவங்க தான் முடிவு எடுத்த வேண்டிய இடத்துல இவங்க இருக்காங்க. 21 சட்டமன்ற தேர்தல் 20 தொகுதிகளுக்கு மேல டிடிவி தினகரன் பாதிப்பை ஏற்படுத்தினாரு. நாடாளுமன்ற தேர்தலில் தினகரனும் ஓபிஎஸும் பாதிப்பை ஏற்படுத்தினாங்க அதிமுக அப்படின்னு.
ஆனா அவங்களால எந்த வேல்யூ அடிஷனுமே இல்ல, அவங்க போய் ஒரு கூட்டணியில சேர்றதுனால பெரிய லாபம் அந்த கூட்டணிக்கு இல்லைன்னு பேசுறாரு. அதனாலதான் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவை பிஜேபியும் ஆமோதிக்கிறாங்க. இல்லை அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு தான் வந்து பிஜேபி வலைய போடுறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து முக்குளத்தூரோட ஓட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 72 தொகுதிகள் இருக்குது. நாட் ஓன்லி இன் சவுத்தில் இருக்கிற 10 தொகுதிகள் மட்டும் இல்லை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர் அந்த தொகுதி உட்பட அந்த 4 டிஸ்ட்ரிக்டில் நம்ப மாட்டீங்க, அந்த 4 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற 22 தொகுதிகளில் போன வாட்டி ஏடிஎம்கே 4 பேர் தான் வின் பண்ணியிருக்கான். அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர், காமராஜ், வைத்தியலிங்கம், அப்புறம் மணியன், இந்த 4 முக்கியமான ஆளுங்க தான் வின் பண்ணாங்க 22 தொகுதியில் அந்த 4 டிஸ்ட்ரிக்டில். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற 10 டிஸ்ட்ரிக்டில் சவுத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 15 பேர் தான் வின் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே சுத்தமாக பலவீனமாக இருக்குது சார் சவுத்துலேயும் டெல்டாலையும். ஸோ இவங்களுடைய இது முக்கியம். ஏன்னா முக்குளத்தூர் வந்து அவங்க ஓட்டு போட்டாலே வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பல தொகுதிகளில் ஒரு 30 தொகுதிகளில் எதையாக்கு நல்லாவே தெரியும் டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுடைய தேவை கண்டிப்பாக வந்து உண்டு. 2.5% தான் ஓட்டு வாங்கினாங்க அப்படின்றது ஒரு விஷயம். இருந்தாலுமே அந்த பெர்செப்ஷன் ரேஞ்சில் அதிமுகனாலே முக்குளத்தூர் வந்து கடுகடுன்னு இருக்காங்க. 10.5% வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது அமுல்படுத்தலைனாலும் பாதிக்கப்படுற ஒரு விஷயம் நடந்ததுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டாவது, அதிமுக என்ற கட்சியில் வந்து முக்குளத்தூரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம ஆட்களை வந்து முதுகில் குத்தி எடப்பாடி வெளில அமைச்சிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ கடுமையான எதிரியாக நினைக்கிறாங்க எடப்பாடியை. அது உண்மை அது. ஆனால் அதனால் அப்படி நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து முக்குளத்தூர் வந்து அதிமுக இருக்கிற அணிக்கு ஓட்டு போடுறதுக்கு யோசிப்பாங்க. இவங்களெல்லாம் சேர்த்தால் பாஜகவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இப்போ வளர்ந்துன்னு இருக்கு. இன்ஃபேக்ட் பாஜக மட்டும் இல்லை வச்சுக்கோங்க, அதிமுக தனியாக நிற்கிது வச்சுக்கோங்க, சவுத்தில் இன்னும் மோசமாக அடி வாங்கும் ஆக்சுவலாக அதிமுக. அதனால அதிமுகவும் பாஜகவும் ரெண்டும் சேர்ந்து பாஜக என்ன நினைக்குதுன்னா தினகரன் ஓபிஎஸ் சேர்த்தா பெட்டர், அதோட சசிகலாவும் கடைசியில் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களை சேர்த்தா நம்ம இந்த 72 தொகுதிகளில் ஓரளவுக்கு ப்ளே பண்ணலாம். அப்பவும் திமுக ஓரளவுக்கு பலமாக தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 72 தொகுதிகளில் வந்து முக்குளத்தூர் வந்து ஓரளவுக்கு வந்து டில்ட் பண்ண முடியும் விஷயங்களை. ஒரு ஸ்டார் நடிகர் கட்சி ஆரம்பித்து உள்ள வரும்போது இந்த சமூக கணக்கெல்லாம் வந்து சிக்குனோட செதறி போயிடும். இதுதான் 2006 பார்த்தோம். விஜயகாந்த் வரும்போது அவர் எடுத்த 8% தான். ஆனால் வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள் அந்த பாமக கிடைத்த வாக்கு குறைவாக இருந்தது. அதையும் மீறி அவங்க கிக் மேகராக இருந்தாங்க 2006. ஆனால் தென் தமிழ்நாட்டில் அந்த முக்குளத்தூர் வாக்கு எல்லாமே அதிமுக பக்கம் போகாமல் விஜயகாந்த் பாத்துக்கிட்டாரு. விஜய் வந்ததனால இந்த சாதி கணக்கெல்லாம் எதுவுமே சாதி கணக்குகள்லாம் சிதறி போனா நீங்க வந்து என்ன இழப்பு யாருக்குன்னா இருபெரும் கட்சிகளுக்கு தான் இழப்பு. நீங்க அந்த 2006 ரிசல்ட் 2 பேருமே செஞ்சுரி அடிக்க முடியல. சோ அப்படிப்பட்ட சூழல்ல, அதாவது ஜெயலலிதா கருணாநிதி இருந்த ஆளுமைகள் இருந்த காலத்திலேயே அப்படின்னா இன்னைக்கு அதோடைய பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதனால இந்த சமூக கணக்குகளை வச்சு மட்டுமே நம்ம வந்து கணக்கு வர முடியாது.